நட்புலரி நாகப்பட்டினம் மற்றும் 5 செல்ஸ் இணைந்து வழங்கும் மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு ஆளுமை என்ற வகையில் இன்றைய ஆளுமை சென்னையிலிருந்து வந்திருக்கிறார். சென்னையை பற்றி ஒரு பின்னோட்டம். 1639 பிரான்சிஸ் டே என்பவர் மசிலிப்பட்டினத்திலிருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்து சென்னை பக்கத்தில் ஒரு வியாபாரத்தை தொடங்குவதற்காக புனிதமல்லி நாயக்கர் என்பவரிடம் இந்த நிலத்தை ஜூலை 22, 1639 என்று அந்த பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தேதியில் அவர் சென்னைக்கு வரவில்லை. ஆகையால் அது ஆகஸ்ட் 22 சென்னை டே என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. பிறகு இங்கிருந்துதான் அவர்கள் மற்ற பகுதிகளான இந்தியாவின் மற்ற பகுதிகளை பிடித்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. சென்னை லண்டனுக்கு அடுத்தபடியாக 2வது மாநகராட்சி. அதற்கான ஆவணங்கள் இருக்கிறது. மாநகராட்சியின் தந்தை மேயர் எப்படி அந்த அங்கியை அணிய வேண்டும், இந்த சீதோனத்திற்கு ஏற்ற போல் அதுவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சென்னை மொழி என்றாலே மற்றவர்கள் ஏளனமாக பார்க்கும் ஒரு நிலை உண்டு. சென்னை பாஷை, திருநெல்வேலி ஸ்லாங், மதுரை தஞ்சாவூர் ஸ்லாங், கொங்கு நாடு ஸ்லாங் என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் சென்னை ஏன் இவ்வாறு ஆனது? பேலியோதிக் ஏஜ், மனிதனுடைய ஆரம்ப கால ஏரா என்று சொல்லப்படுகின்ற அந்த காலகட்டங்களிலிருந்தே இந்த மதராசப்பட்டினம், மாதரசன்பட்டினம் மருவி மதராசப்பட்டினம், இப்போ இருக்கிற ராயபுரம், தென்னிந்தியாவுடைய முதல் ரயில்வே ஸ்டேஷன். பண்டைய காலத்தில் ரோமர்களோடவும் கிரேக்கர்களோடவும் வணிகம் செய்த துறைமுகம் அது. கற்காலம் தொடங்கி பல்லவபுரம், சங்க காலத்தில் குறும்பர்கள் ஆண்ட இடம் போன்ற இடங்களெல்லாம் இந்த சென்னை பட்டினத்தில் உண்டு. ஏன் சென்னை மொழி ஒரு தனியாக அல்லது ஏளனத்திற்குரிய மொழியாக மாறுகிறது என்றால், இங்கு வந்தவர்கள் 1522 போர்ச்சுகீசியர்கள் வந்துவிட்டார்கள். இப்போ சென்னையில் இருக்கும் லஸ், ஆரம்பத்தில் அது போர்ச்சுகீசில் லூஸ் என்றால் ஒலி. இப்போதும் பழைய மாதா ஆலயம் இருக்கிறது. டச்சு, பிரெஞ்சு, ஆங்கிலேயர், தெலுங்கர், உருது என்றெல்லாம் பல நாட்டவர் இங்கு வந்ததால் இது தஞ்சாவூர், மதுரை போன்று பொறுமையாக கலை பண்பாடோடு தமிழை பேசும் பழக்கம் இல்லாமல் வியாபாரத்திற்காக பல மொழிகள் கலப்பு ஏற்பட்டுதான் இந்த பாஷை மருவியது. அதற்கு சில உதாரணங்களையும் நாம் பார்க்கலாம். 14ஆம் நூற்றாண்டில் கூட கிடைத்த கல்வெட்டின்படி சென்னை பட்டினம், மதராசப்பட்டினம் ஆங்கிலேயருக்கு முன்பாகவே இருந்திருக்கிறது என்று சொல்லலாம். காசு, பணம், துட்டு, மணி இந்த ஒரு வரியே சென்னையின் வரலாற்றை கூறுகிறது. காசு இருந்து தான் ஆங்கிலேயர்கள் கேஷ் என்று எடுத்துக்கொண்டு போனார்கள். அது தமிழ் சொல். பணம் சமஸ்கிருத சொல். துட்டு தெலுங்கு சொல். மணி ஆங்கிலம். இப்படி பல விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் சென்னை என்னப்ப நாயக்கர் இதை விற்றார் என்று பரவலாக பேசப்பட்டு சென்னை தினம் கொண்டாடினாலும் அதற்கான கான்கிரீட் எவிடன்ஸ் இல்லை என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். கடல் சார்ந்த இடங்களுக்கு விசாகப்பட்டினம், சென்னைப்பட்டினம், காவிரி புகும்பட்டினம் புறநானூற்று வரலாறு வாயிலாக அறிய முடிகிறது. அந்த வகையில் இங்கு பயன்படுத்தப்படும் சில வார்த்தைகள், பேமானி, இந்த வார்த்தை உருதிலிருந்து பேமான் அப்படின்ற வார்த்தையிலிருந்து ஒழுக்கம் அல்லாதவர் அல்லது நம்ப தகுந்தவர் அல்ல என்ற சொல்லோடு வருகிறது. சோக்கு பேர்வழி அல்லது சோக்கு, உருதில் சோக்கின் உயர்ந்த டேஸ்ட் உடையவர், எதை செய்தாலும் மேலாண்மை விஷயங்களை நாடி செல்பவர். அதற்காக சோக்கின் என்ற உருது சொல்தான் சோக்கு பெருவழி என்று மருவி இருக்கிறது. குஜால் என்ற வார்த்தை
அதுவும் உருதிலிருந்து தான் வந்திருக்கிறது. குஜால் என்றால் அந்த காலத்தில் முகலாயர்கள் ஒரு குறிப்பிட்ட மந்திரியிடம் தனியாக ஏதாவது பேச வேண்டும் என்றால் அவர்களுடைய நீச்சல் குளத்தில் காலை வேளையில் தனியாக பேசுவார்கள். அந்த மருவிதான் குஜால் பேர்வழி என்ற வார்த்தையும் வந்திருக்கிறது. இப்போது நாம் யாராவது குறுக்கே வந்துவிட்டால் வண்டியின் குறுக்கே சாவுகிராகி என்று சொல்கிறோம். இப்போது இருக்கின்ற சென்ட்ரலுக்கு எதிரே அந்த காலத்தில் குதிரை வண்டிகள் வந்து நிற்கும். அதற்கு எதிரில் உள்ள ஹாஸ்பிட்டல் பொது மருத்துவமனை என்று ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை அறியப்படுகிறது. அந்த மருத்துவமனை கிட்டத்தட்ட 360 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்றால் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்போது வரும் பயணிகளை ஏற்றி செல்ல இந்த பக்கம் குதிரை வண்டிகள் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் இருந்து சவங்களை ஏற்றி செல்வதற்காக ஒரு பக்கம் அதே வண்டிகள் வெயிட் பண்ணும். அந்த வண்டிகள் தான் சாவு கிராக்கி என்று வந்தது. ஆங்கிலத்தில் இருந்தும் சில வார்த்தைகள் தமிழில் கொடுத்திருக்கிறார்கள். அசால்ட் என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார்கள் சென்னைவாசிகள். அசால்ட் என்பது ஆங்கிலத்திலிருந்து வந்த வார்த்தை. ஓசி பய அல்லது ஓசிக்காரன் அப்படின்னு சொல்றது. அந்த காலத்தில் கடித போக்குவரத்து அதிகமாக இருந்த காலத்தில் ஆன் கம்பெனி சார்ஜ் மருவிதான் ஓசி என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கேடி என்ற வார்த்தைக்கு ஸ்மால் டைம் குரூக் அல்லது பெட்டி கிரிமினல், பெட்டி கிரைம், நோன் டெக்காய்ட் அல்லது நோன் டெலிக்வன்ட் என்று சொல்வதை தான் கேடி என்று சொல்வார்கள். இந்த வார்த்தையை இங்கு சென்னையில் பெரும்பாலும் பயன்படுத்துவார்கள். கஸ்மலம் என்ற சமஸ்கிருத சொல்லு அழுக்கு என்று பொருள். அதுதான் கஸ்மாலம் என்ற வார்த்தையை இங்கு அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். நாஸ்திக் பண்ணிவிடுவேன். நாஸ்திக் என்றால் இல்லாமல் செய்வது. பின்னால் வந்த தமிழ் திரை NSK சந்திரபாபு, மனோரமா போன்றவர்கள் எல்லாம் திரையில் இதை பயன்படுத்தி மிக பிரபலமாக பாடல்களாகவும் வசனங்களாகவும், வா வாத்தியாரை ஊட்டாண்ட நீ வராங்கட்டி நான் விடமாட்டேன், ஜாம் பஜா செக்கு நான் சைதாப்பட்டை கொக்கு என்ற பாடல் வரிகள் எல்லாம் வருவது உண்டு. ஆக சென்னையில் இன்றும் அரண்மனைக்காரன் தெரு என்று அறியப்படுகின்ற அந்த இடத்தில் ஆர்மேனியர்கள் அந்த காலத்தில் வந்திருக்கிறார்கள் வியாபாரத்திற்காக. அவர்களுக்காக ஒரு தேவாலயமும் இருக்கிறது. இப்போது ஆர்மேனியர்கள் சென்னையில் இல்லை. ஆக பல நாட்டவர்கள் கானா இந்தியில் இருந்தும், நைனா தெலுங்கில் இருந்தும், சவுக்கின் உருதில் இருந்தும், கலீஜ் கன்னட டர்ட்டி வாட்டர் கலிஜா நீர் என்று பல மொழிகளில் இருந்து வியாபாரத்திற்காக உள்வாங்கியதால் இந்த நகரம் சென்னைக்கென்றே ஒரு தனித்துவமான சென்னை பாஷையாக உருவெடுத்துவிட்டது. அந்த வகையில் இன்றைய ஆளுமை பிகாம், MA ஹிஸ்டரி, MA கிறிஸ்டியன் ஸ்டடீஸ், 2 புத்தகங்களுக்கு ஆசிரியர், ஆத்தர், கார்பரேட் ட்ரெய்னர், கிரீன் அம்பாசிடர், பல பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று தன்னுடைய சர்வ வல்லமை அறிவை தருவக்கூடிய வல்லவர், டவுன் ட்ரேடன் விளிம்பு நிலை மக்களுக்காக மிகவும் பாதா செய்து அவர்களுக்காக முடிந்த ஹெல்ப்களை செய்து கொண்டு வருபவர், ஸ்டூடெண்ட் கல்வராயன் மலை போன்ற பகுதிகளில் அடிக்கடி சென்று அங்குள்ள மாணவர்களுக்கு தன்னால் முடிந்த விஷயங்களை சொல்லியும் உதவிகளும் செய்து வரக்கூடியவர். அந்த வகையில் மில்டன் ராஜசேகர் சென்னை மாதாவரத்திலிருந்து இன்றைய தலைப்பான நவ் ஆர் நெவர் என்ற தன்னுடைய உரையை தரும்படி தளம் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. ஸ்ரீகாந்த், நல்ல அறிமுகம் சார். சந்தைப்பட்டினம். அனைவருக்கும் வணக்கம். ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவினை தவத்தினை உணர்த்துவிட்டு அந்நியமின்மையின் அரண்கலை செல்லுமே என்ற மெய்கண்டாருடைய வாக்கின்படி அனைவரையும் வாழ்த்துகிறோம். பொழுது விழிந்தது உள்ளம் என் கமலம் பூத்தது பொன்னொழி வீசியது எங்கும். பொழுது விழிந்து உள்ளம் என் கமலம் பூத்தது பொன்னொழி வீசியது எங்கும் என்று சொன்ன அந்த திருப்பலி எழுச்சியின்படி பொன்னொழி வீசி இங்கு இப்போது கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருடைய இல்லத்திலும் ஆரம்பாக்கத்திலிருந்து கல்கத்தா சென்றிருக்கும் அருணகிரி ஐயா, அப்புறம் அமெரிக்காவிலிருந்து கலந்து கொண்டிருக்கும் ஜோதி மேடம், அதே போல உடுமலையிலிருந்து 2வது மலை, ஒரு மலை கிரி அருணகிரி, 2வது மலை சிவகனி மேடம் உடுமலை, சிவகனி மேடத்துக்கு அப்புறம் வீரசேகர் ஐயா திருச்சி 3வது மலைக்கோட்டை, அது
அப்புறம் வந்து சரவணன் சார், ஜெகநாத் சார், இன்னும் மற்றும் பல தாமோதரன் சார் எல்லோருக்கும் அடியனுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்டிலும், இல்லத்திலும், உள்ளத்திலும் பொன்னொழி வீசட்டும். இந்த ஜனவரி 8ஆம் தேதி இன்று நடக்கிறது வந்து மிகவும் ஒரு விசேஷமான ஒரு நாள். எப்படின்னா, இந்த 8ங்கிறத பத்தி நெறைய சொல்லியிருக்காங்க. அ இது ஹீப்ரு கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சமா. அது என்ன சொல்லுதுன்னா, 8ன்றது ஒரு நியூ பிகினிங் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கால்குலேட்டர்ல, அப்புறம் இதுல லேப்டாப் இதெல்லாம் கூட கடைசியில வந்து பார்த்தா 8ன்னு வரும். ஸோ இது வந்து அ எப்படி சொல்றதுன்னா, "8 அறிவித்து என்னை பட்டிமன்றத்தில் ஏற்றிய அருட்பெரு ஜோதின்னு" சொல்லிட்டு திருவாசகமும் சொல்லுது, வள்ளலாரும் சொல்றாரு. ஸோ 8ன்றது வந்து ஆ அப்படி சொல்லியும், 2 வந்து ஊ சொல்லியும், அப்புறம் வந்து இம் வந்து 10 10 வந்து உம், இம் சொல்றாங்க. ஸோ ஆ, ஊ, இம். ஓம் சொல்றது வந்து 8 + 2 = 10. ஸோ இது வந்து 8ன்றது ஆரம்பம். ஆன்னு சொல்றது. ஸோ ஆன்றது தான் முதல் எழுத்து இல்லையா? ஸோ அதனால வந்து இந்த முதல் எழுத்து ஆரம்பிக்கும்போது, இந்த நாள்ல அதாவது ஜனவரி 1 வந்து பிகினிங் ஆஃப் தி இங்கிலீஷ் நியூ இயரா இருந்தாலும், 8 தான் ரொம்ப சிறப்பு என்று சொல்லி அந்த ஹீப்ரு சர்க்கிள் எல்லாமே கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு விசேஷமாக கொண்டாட்ட நாளில் நாமும் கொண்டாடுகிறோம். நம்ம நட்புறவின் மூலமாக நம்ம நண்பர்கள் எல்லாம் இணைந்து நம்முடைய இந்த நெவர் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். எவ்ரி டே இன் எவ்ரி வே ஐ அம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கல்பம். அதாவது என்ன சொல்றது? ஒரு இது ஆட்டோசேஷன். ஸோ இத வந்து நம்ம மனதில் வைத்துக் கொள்ளும்போது, இந்த தலைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, நவ் ஆர் நெவர். நவ் என்பது எப்படி புரிந்து கொள்ளலாம் என்பதும், நம்ம வந்து ஹிந்திக்கு கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் ஒரு 3 வேர்ட்ஸ் ஹிந்தியில பார்க்கணும். தப் அப்படின்னா அப்ப அப்படின்னு சொல்ற மாரி, கப்னா எப்ப, அப்புறம் வந்து அப்னா இப்ப. ஸோ இந்த இப்ப என்பதை இங்க வந்து நம்ம புரிந்து கொள்வதுடைய தாத்பரியம் என்னன்னா, இதுவரையில் நான் அப்படின்றது இது வந்து பாஸ்ட், இறந்த காலம். அப்புறம் இனிமேல் நான் இது வந்து ஃபியூச்சர், எதிர்காலம். அப்புறம் வந்து இப்ப நான் நவ் லிவிங் இன் த பிரசன்ஸ். இதுதான் வந்து இப்ப நான், இன்று நான் இந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றத வந்து நம்ம வைத்தியர் சொக்கலிங்க இருதய வைத்தியர் அவர் சொல்றாரு. எப்படின்னா, இந்த நேற்று என்பது வந்து அவர் சொல்றாரு, நேற்று என்பது உடைந்த பானை. அதாவது இது நாளை என்பது நம்முடைய நாளை என்பது நமக்கு என்ன மதில்மேல் பூனை. இன்று என்பது கையில் உள்ள வேணி. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில்மேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள அந்த வீணையை மீட்டுவோம் இன்று வாரீர் வாரீர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதாவது என்னன்னா, இந்த இது எப்படி நம்ம காலைல எழுந்த உடனே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்னர் சொல்றது. அமெரிக்கால இருந்து நம்ம நட்பு நேர்ல இதுல மாரி ரெட் ஃபோர்ட்டில இருக்கு இல்லையா? அதுல வந்து மகேந்திர சார் வந்து சொல்லுவாரு. அவர் வந்து காலைல எழுந்த உடனே சார் சொல்லிக் குடுப்பார். கோச் இல்லையா அவரு. அதனால அவருடைய கிளையண்ட்ஸ், ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அந்த அத்லெட்ஸ்ன்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உற்சாகமா இருக்கணுன்றதுக்காக, இந்த நம்ம நித்யா தேவமா சொல்லுவாங்க இல்லையா? உற்சாகமா உனக்கு அது மாரி. ஸோ விழி, எடு, நட, ஓடு, விரி, பர, சிரி. அதாவது இது வந்து ஒரு ரைமா சொல்லுவாரு. "விழி எடு, நட, ஓடு, விரி, பர, சிரி." அதாவது கலிங்கத்து படத்துல சொல்ற மாரி அந்த வீரத்தோட அத சொல்லணும். அ அது வந்து இதுதான் தலைப்பு செய்தியாக இருக்கிறது. தலைப்பு செய்தி வந்து நவ்வார் நவர் என்ன சொல்லுதுன்னா, "தி கேப் பிட்வீன் தி இன்டென்ஷன் அண்ட் இனிஷியேட்டிவ்." அதாவது அதனால தான் நமக்கு வந்து நவ்வார் நெவர்ன்றது நம்ம முடிய மாட்டேங்குது. நம்ம செய்யணும்னு நெனைக்கிறோம், அத செய்ய மாட்டேங்கிறோம். வாட்டெவர் வி திங்க் வி ஆர் அனேபிள் டூ புட் இன் ஆக்ஷன் பிகாஸ் தேர் இஸ் ஆல்வேஸ் எ கேப் பிட்வீன் தி இன்டென்ஷன் அண்ட் இனிஷியேட்டிவ். இந்த இது வந்து காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு டாக்டர் இருமல நிலை இருக்கு. அந்த இருமல நிலையிலிருந்து நம்ம வெளிய வர ஒளிமயமா அருள்மல நிலையா ஒளியா மாறுறதுக்கு ஜர்னி ஃப்ரம் டார்க்னஸ் டூ லைட். அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா, ஜர்னி ஃப்ரம் ஆர்டினரி டூ எக்ஸ்ட்ரா பிளஸ் ஆர்டினரி. எக்ஸ்ட்ரார்டினரின்னு சொல்றோம். அந்த எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கே. அது என்ன எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்டா, எக்ஸ்ட்ரார்டினரில எக்ஸ்ட்ரான்ற வார்த்தை இருக்கு. அது எக்ஸ்ட்ரா என்னன்னா, நம்பர் 1 எக்ஸ்பீரியன்ஸ், நம்பர் 2 குரோத், நம்பர் 3 வந்து இது கான்ட்ரிபியூஷன். அதாவது நம்ம என்ன அனுபவம் பெறணும், சரியான அனுபவம் இருக்கணும். அப்புறம் வளர்ச்சி, தொடர்ச்சி இருந்து அதோட நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு நம்ம என்ன முடியுமோ, என்னென்ன இன்றைக்கு நான் என்ன செய்ய முடியுமோ, அத வந்து நான் வந்து யாரா இருந்தாலும், இப்ப ஐயா பேசின மாரி நம்முடைய அதாவது "சென்னை நமது அன்னை, என்றும் காப்பாள் உன்னை" அப்படின்ற மாரி சொன்னாரு அவரு. ஸோ அதாவது இந்த இதுல வந்து நவ்வார் நெவர வந்து 3 விதமா பிரிக்கலாம். ஒன்று வந்து டிக்ளரேஷன் 3 டின்னு சொல்லலாம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. 1 டிக்ளரேஷன், நம்பர் 2 வந்து டிசிஷன், நம்பர் 3 வந்து டெடிகேஷன். அதாவது டிக்ளரேஷன் என்பது அறிவித்தல். அதாவது வார டிக்ளேர் பண்றாங்க, சுதந்திரத்த டிக்ளேர் பண்றாங்க. அது மாரி. ஸோ டிக்ளரேஷன். அப்புறம் வந்து இது 2வது வந்து இது அதாவது வந்து டிசிஷன் சங்கல்பம், தீர்மானம். அப்புறம் 3வது வந்து டெடிகேஷன். அதாவது முழுமையான சரண்டர் அப்படி சொல்லலாம்.
அதாவது இப்ப அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் தி கோல் இஸ் அது வந்து விழிப்புணர்வு சொல்கின்ற நவ்வாருடைய அடிப்படையான ஒரு மந்திரம் மாதிரி சொல்லலாம் அது. ஸோ இவங்க நம்ம அதே அதே காரியத்தை சொல்லும்போது உள்ளம் புகுந்து குளிர்ந்தோல ரொம்ப வாங்கி சொல்றாங்க. அதாவது அந்த நேரத்துல அது ஒரு டிசிஷன். அவங்க வந்து அதாவது வந்து அது டிக்ளரேஷன். அவங்க டிக்ளேர் பண்றாங்க. ஸோ இதாவது இந்த நேரத்துல வந்து இந்த அதாவது அதாவது we declare ourselves to the beauty of now and we declare ourselves let us begin the waking up now to the already driving the power which is driving within us. நமக்கு உள்ளே இருக்கின்ற ஒளி. புத்தர் சொன்னார் இல்லையா, கடைசி வார்த்தைகளை சொல்லுவாங்க. அதாவது வந்து உள்ளே இருக்கின்ற ஒளியை பார்ப்போம் ஆனந்தா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஒளியை பார்ப்பதற்கு முற்படுவதுதான் அந்த அதை நான் பார்க்க முற்படுகிறேன் என்று சொல்லுவது டிக்ளேர் பண்றது. ஸோ இப்படி பார்த்தவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி வந்து தோரான ஒரு அகதி. அவர் வந்து இதுல 2ஆம் உலகப் போர்ல வந்து அவர் டார்ச்சர் அந்த கேம்ப் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஹிட்லருடைய கேம்ப்ல வந்து அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு அவர் எப்படியாவது கஷ்டப்பட்டு அவர் வந்து தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சுட்டு வந்து அவர் ஏதோ ஒரு சில நண்பர்கள் ஏதோ சேர்ந்து அவருடைய ஒரு நண்பர் வந்து அமெரிக்கால இருக்காருன்னு அவருக்கு தெரிஞ்சுது. ஸோ அவருக்கு எப்படியாவது பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இவர் அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. இப்போ ரொம்ப சிரமப்பட்டு இப்போ அகதியா இருக்கிறவரு ஒண்ணும் இல்ல, எதுவுமே இல்ல கையில. அங்க போனோம்னு அங்க பார்த்தா அவருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணாரு நினைச்சு போகுது. அமெரிக்கால இருக்காரு, நல்லா செய்யும். அவர் சொல்றாரு, இங்க அமெரிக்கான்னு நினைச்சா எல்லாம் வந்து சூப்பர் நினைச்சுக்காத. நான் இப்ப வந்து வறுமையில் தான் இருக்கேன். வறுமை நிற சிவப்பு, நான் சிவப்பா தான் இருக்கேன். நீ வந்து என்கிட்ட எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படின்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் பாக்குறாரு, இவர் வந்து கொஞ்சம் ஏக்கத்தோட பாக்குறாரு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாருன்ற இதுல யாரும் இந்த அகதி தோறான்றவரு வந்து ஒண்ணும் இல்லப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, வந்து ஒண்ணு செய்யலாம். என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பொருள் அதை குத்துறவங்க ஒரு மேஜை வச்சிருந்தாரு. அந்த மேஜை நீ எடுத்துன்னு போப்பா அப்படின்ற. நல்ல மேஜை, அழகா இருக்கு. அதை எடுத்துன்னு போக சொல்றது வந்து சரி ஓகே ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்துன்னு வந்துடுறாரு. சரி அப்புறம் எடுத்துட்டு வந்துட்ட பாடு என்ன செய்யலாம் மேஜையை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறார். இவருக்கு வந்து எதுவும் இல்லை, கையில எதுவும் இல்லாத சூழ்நிலை. பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு அதாவது பத்திரிகை பக்கத்துல ஒரு பத்திரிகை கடை ஒன்று இருந்தது, அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்டா இருக்காரு. அந்த பத்திரிகை வந்து வாங்கி காலையில வாங்கி விற்கிறாரு. அப்புறம் மத்தியானத்துல வந்து கொஞ்சம் ஃப்ளவர் வேஸ் எல்லாம் வாங்கி விற்கிறாரு. அப்புறம் சர்ச்சு பக்கத்துக்கு வந்து போய் கொஞ்சம் பக்கத்துலேயே சர்ச்சு வித்துட்டு அங்கே கேண்டல்லாம் விற்கிறாரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்கிறாரு. இதெல்லாம் இவர் சின்சியரா இருக்கிறதுட்டு அந்த சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் பார்த்துட்டு இவர் நீ இங்கே சர்ச்சில் தங்கிப்போ அப்படின்றாரு. ஸோ அந்த ஹோட்டல்கார் பக்கத்தில் ஒருத்தர் அவர் வந்து நான் ஃப்ரீயாக உங்களுக்கு கூட்டு கொடுத்துறேன் அப்படின்னு. கொஞ்ச நாள் இந்த ஹோட்டல்கார் இவர் கவனிச்சுன்னே இருக்காரு. கவனிச்சிட்ட பாடு ரொம்ப சின்சியரா செய்யறதுட்டு ஓகே என்னுடைய நான் வந்து இப்போ ஊருக்கு போறேன், என் ஹோட்டல் ரொம்ப இதோ போயிடுது, வறுமை ஏதாவது வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகாம போயிடுது, கடன்ல போயிடுது. இப்போ வந்து ஒன்று கடனையும் அடைக்க முடியாது, எல்லாம் இந்த இவால் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து நம்ம செட்டில் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த ஹோட்டல் வந்து யாருக்காவது கொடுக்கணும்னு பாக்குறேன், ஏன்னா வந்து யாரும் வாங்கிக்கிற மாதிரியும் தெரியல. இப்போ உண்டாலையும் காசு எதுவும் கொடுக்க முடியாது எனக்கு தெரியும். ஆனா அதனால வந்து உனக்கே குத்துடுறேன் நானே. நான் வந்து ஊருக்கு போயிடுறேன்பா. எனக்கு தேவையான அந்த பணம் எல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இவர் ஹோட்டல பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது கொஞ்ச நாள் நீங்க இருங்கய்யா, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கத்து கொடுத்துட்டு போங்கய்யா அப்படின்றாரு. கத்து கொடுக்குறாரு. அவரை வந்து டெக்னிக் சிலதெல்லாம். அப்புறம் பார்த்து இவர் வந்து ஹோட்டல் நல்லா வளர்த்துறாரு. இவருக்கு வந்து இவர் தொட்டது துலங்குமே. இந்த தோரான் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, மனசுல வந்து ஒரு வில் பவர் இருக்க தொட்டு என்ன எவ்ரிடே இன் எவ்ரி வே பெட்டர் அண்ட் பெட்டர். அதாவது நான் ஒவ்வொரு நாள் பெட்டரா இருக்கணும், பெட்டர் பிளேஸ், ஐ வில் மேக் திஸ் பிளேஸ் பெட்டர் பிளேஸ் அப்படின்ற ஒரு பெட்டர் பர்சனா நான் மாறுறேன், மற்றவங்களுக்கு பெட்டர் பர்சனா மாத்துவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஈர்க்கு தொட்டு அவரை இட்ஸ் பாசிபிள் ஃபார் ஹிம் டு ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யமான ஹோட்டலா மாத்திட்டாரு. அப்புறம் வந்து பல லட்சங்கள் அப்படியே கோடீஸ்வரர். அப்புறம் அந்த அந்த எங்கேயோ போனாலும் இந்த பத்திரிகை நடக்கும்போது மேஜை தூக்கின்னு போனாரு. அவர் பூ விற்கும் போது மேஜை தூக்கின்னு போனாரு. அப்புறம் வந்து இது சர்ச்சில் இந்த கேண்டீன் இருக்கும்போது அந்த மேஜை தூக்கின்னு போனார். அங்கே மேஜையோடய ஒரு வாழறாரு. இப்போ ஹோட்டலுக்கு வந்தார் இல்லையா, ஹோட்டலுக்கு வந்த உடனே முதல்ல மேஜை எடுத்துன்னு போயிட்டு கல்லாப்பட்டி வந்து வச்சிடுறாரு. அந்த மேஜையில் தான் அவர் பெரிய பணக்காரனா கூட அந்த மேஜையோடய தான் பயணம் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்த பாடு எடுத்து அந்த மேஜை வித்தார் இல்லையா, பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அவர்கிட்ட நேராக போய் கொடுக்குறாரு. ஐயா நீங்க மேஜை கொடுத்தீங்க, அப்போ உங்களுக்கு காசு கொடுக்கல, இப்போ நான் கொடுத்துட்றேன். சரியா பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லிட்டு அவர் வாங்கிக்கிறாரு. எவ்வளோன்னு பார்த்தா $1,00,000. என்னையா ஒரு மேஜைக்கு ஒரு $2 $3 கூட போகுமோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், நீங்க $1,00,000 கொடுக்குறீங்க. உங்களால் தான் நான் வந்து இது மாதிரி ஒரு நிலையில உயர்ந்தேன். இதுவரை நான், அப்புறம் இனிமேல் நான், இப்போது நான் அந்த நிலையில இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்க, இந்த மேஜையும் கூட. ஸோ அந்த மேஜை அதனால நான் வந்து இந்த அவன் ஃபாலோ பண்ணது நெவர் ஃபாலோ பண்ணான். அதை ஃபாலோ பண்ணதுனால அது வந்து ஏற்பட்ட ஒரு இது வந்து ஒரு என்ன சொல்றது, அவனுடைய லிவிங் இன் த பிரசன்ஸ். அதுதான் வந்து அந்த லவ் இஸ் த
நவ் ஒரு விஷயம் தான் ட்ரூ அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்கன்னா, நவ் நம்ம இதுல பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க இல்லையா? அவர் வந்து ஸ்டில்னஸ் இஸ் தி கீ அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் சொல்ல பவர் ஆஃப் த லவ் இந்த புத்தகத்துல அவர் சொல்றது இதுதான் இந்த சாராம்சம் தான் சொல்றாரு. ஸோ தென் வந்து சங்கல்பம் தீர்மானம் சொல்றோம். அது டிசிஷன். இது வந்து எப்படின்னா, இன்று புதிதாய் பிறந்தோம். நாம பாரதி சொல்றோம் இல்லையா? அத வந்து இன்னைக்கு நேத்து விஷயம் இருக்கட்டும். நேத்து நான் இப்படி இருந்தேன்னா பரவால்ல. இன்னைக்கு நான் வந்து வேற மனுஷன். அதாவது வந்து உள்ளான மனுஷன். அதாவது வெளியான மனுஷன் வந்து மத்தவங்க எப்படி நினைச்சாலும் பரவால்ல. கூட இருக்கிறவங்க நினைச்சாலும் நானே வந்து சொல்றதுல நான் தவறா நினைச்சுக்கேன். பட் ஐ அம் ஆல்வேஸ் திங்கிங் ஐ அம் ஆல்வேஸ் திங்கிங் தட் ஐ கேன் டூ சம்திங் பெட்டர் தேன் அதர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு தொட்டு வந்து வளர்ச்சி தொடர்ச்சி அந்த பாதையில் நான் போற தொட்டு அந்த இதுல வந்து சங்கல்பம் நம்ம எடுத்துக்கிறோம். அது மாதிரி எடுத்துக்கினா அது வந்து அதாவது சங்கல்பம்னா எப்படின்னா ஒரு வாரத்துல சொல்ல போனா ஒரு தடவை நான் சொன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றதுதான் சங்கல்பம் சொல்லும். ஸோ டிஜியினுடைய அந்த ஒரு கதை டிஜி ஞானசம் ஒரு ஒரு அழகான கதை சொல்லுவாரு. அதாவது வந்து ஒரு திருடன் அந்த திருடன் பத்திய கதை இது. அமாவாசை திருடன் வச்சுக்கலாமே. அமாவாசை மட்டும் திருடுவாரு. அவர் வந்து ஒவ்வொரு வாட்டியும் திருடும்போது ஏதாவது ஒரு ஒரு வெயிட்டா ஏதாவது ஒண்ணு திருடிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட அவரு நினைச்சுட்டு இருக்காரு அவரு. அது மாதிரி சூழல் இருக்கும்போது அவருக்கு வந்து தகவல் வருது. அந்த ஒரு ஞானிகள், சாதுக்கள்லாம் அந்த ஊருக்கு வராங்க அப்படின்னு தெரியுது. ஸோ ஒருவேளை அவங்க கிட்ட ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த குரூப்ல போய் சேர்றாரு. சேர்ந்துட்டு அவங்க பல ஊர்கள் போறாங்க. அவங்களோட ஒரு சுத்திட்டு இருக்காரு. இதே நேரத்துல இந்த அரசன், அந்த நாட்டு அரசன் என்ன செய்யறான், அவருடைய பொண்ணுக்கு திருமணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. என்ன எப்படி திருமணம் பண்ணலான்னா, அந்த மந்திரி கேட்கிறாரு, பக்கத்து நாட்டு அரசர்கள்லாம் சந்திச்சு, அந்த அரசர்களோட வந்து விவரங்கள்லாம் வாங்கிட்டு வரேன். ஜாதகம் அது மாரி காரியங்கள்லாம் வாங்கிட்டு வரேன். வந்துட்டு நம்ம வந்து நல்ல ஆள பார்த்து இளவரசர் நல்ல இளவரசர வந்து இளவரசிக்கு மணம் முடிக்கலாமேன்றாங்க. அதெல்லாம் கிடையாது. அவர் சொல்றாரு, "அதெல்லாம் நம்ப முடியாது. ஸோ நான் வந்து ஒரு நல்ல ஞானிய தான் வந்து கல்யாணம் பண்ணி குடுக்கலான்னு இருக்கேன், என் பொண்ணுக்கு. அவங்க வந்து இந்த நாட்ட வந்து மாத்துவாங்க. ஐ வாண்ட் டூ கிவ் டூ எ செயிண்ட். அதாவது உண்மையான செயிண்ட்டா இருக்கணும், நல்ல செயிண்ட்டா இருக்கணும்னு பார்க்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைக்கிறாரு. அத வந்து சொல்றாரு. அதுக்கு வந்து மந்திரி சொல்றாரு, "நான் வந்து எனக்கு தகவல் வந்தது. இன்னும் ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்ல ஒரு குரூப் ஆஃப் செயின்ட்ஸ் நம்ம ஊர்ல வராங்க. நம்ம ஊருக்கு வராங்க. நான் வந்து இந்த எல்லை ஓரத்துக்கு வராங்க. நம்ம முடிஞ்சா அங்க கூட பார்க்கலாம். நமக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு" அப்படின்றாங்க. சரி நம்ம போயிடுவோம். மாறுவேஷத்துல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்றாரு. அவங்க போறாங்க. அந்த இடத்துல போயிட்டு, அந்த இடத்துல அந்த அந்த திருடனும் அந்த இடத்துல இருக்கான். அந்த 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 குரூப்ல. இந்த செயின்ட்ஸ் குரூப்ல. அந்த சாமியார்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாமே அந்த அவங்களுடைய பாடம், மந்திரங்கள் அதெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து ரொம்ப எல்லாம் ஒரு தேஜஸோட இருக்காங்க. இவன் எல்லார்கிட்டயும் வந்து மந்திரி பொறுமையா கேட்கிறாரு. இது மாரி இளவரசி இருக்காங்க. அவங்கள வந்து நீங்க திருமணம் செய்யறதுக்கு விருப்பம் இருக்கா? அப்படின்னு கேட்கறாங்க. எல்லாரும் நோ அப்படின்னு சொல்லி சைகையிலேயே காமிக்க சொல்றாங்க. யாரும் பேசல. அது இவனுடைய டர்ன் வருது. இவன்கிட்ட வராரு மந்திரி வந்துட்டு, இது மாரி நீங்க வந்து ஒரு ஞானின்னு எனக்கு புரியுது. நீங்க வந்து இளவரசி திருமண வாய்ப்பு இருக்குது. இவன் வந்து தலையாட்டிடுறான். அதாவது எஸ்ன்ற மாரி தலையாட்டிடுறான். அது கொஞ்ச நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் கூட தனியா நம்ம பேசுவோம். அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி வந்து இந்த செயின்ஸ் எல்லாம் இது பண்ண, "நீ கொஞ்சம் தனியா வாப்பான்னு" சொல்லிட்டு அவர் கூட பேசுறாரு. வந்து ராஜாவும் பக்கத்துல இருக்காங்க. அப்போ வந்து சொல்றாரு, "இது மாரி இளவரசிய வந்து ஒரு யானைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறாங்க. ஒரு செயின்ட்டுக்கு குடுக்கணும்னு விரும்புறாங்க. அதனால வந்து உனக்கு வந்து விருப்பம் இருக்கா? உண்மையிலேயே அத பத்தி என்ன நினைக்கிறேன்னு நீ இப்ப சொல்லு" அப்படின்றாங்க. அப்போ அதுக்கு அவன் சொல்றான், அதுக்குள்ளேயே அவன் மனசு மாறிடுது. என்ன சொல்றான்னா, ஆ வந்து வெரி சாரி அப்படின்ற மாரி, அதாவது "என்ன மன்னிச்சிடுங்க ராஜா" அப்படின்றாரு. "மன்னிச்சிடுங்க மந்திரியாரே" அப்படின்றாரு. என்னன்னா, அ எனக்கு இதுவரைக்கும் வந்து நான் திருடனா இருந்தேன். எல்லாத்தையும் உண்மைய சொல்லிடுறான். நீங்க வந்து தண்டனை குடுத்தா கூட ஏத்துக்கிறேன். அத பத்தி பரவால்ல. நான் வந்து எதுவுமே செய்யாம திருட்டு தொழில் தான் செஞ்சிருந்தேன் பெரும்பாலும். ஸோ என்ன அமாவாசை திருடன் அப்படி வேற சொல்லுவாங்க. நான் வந்து எப்படியாவது வந்து நம்போ இந்த செயின்ட்ஸோட வந்ததுக்கு காரணமே ஏதாவது அவங்க கிட்ட கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறது தான். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுனாக்கா, அந்த அவங்களோட சேர்ந்து சத்சங்கம்ன்னு ஏதோ சொல்றாங்க. அது என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அது என்ன மாத்திடுத்து. இப்போ இவங்களோட சேர்ந்த பிறகு, இனிமேல் எங்கேயும் போக்கூடாது. இவங்களோடயே இருந்துடணும் அப்படின்ற மாரி ஒன்று. 2வது வந்து நீங்க சொன்னீங்க, இது வந்து ரொம்ப ஒரு அருமையான விஷயம். ஒரு அரசாங்கம், ஒரு ராஜாங்கமே இளவரசி கிடைக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு வேணாம். அப்படின்னு சொல்லிட்டு அவரு அ இது பண்ணிடுறாரு. அதாவது டோன்ட் சே எஸ் வென் யூ வாண்ட் டூ சே நோ. அதாவது நோன்னு சொல்றதும் ஒரு டிசிஷன் தான். எஸ் டூ லைஃப்ன்னு சொல்றதும் டிசிஷன் தான். ஸோ பல சமயங்கள்ல வந்து நோன்னு சொல்றதுக்கு நமக்கு தெரியாம இருக்கிறது தான் நம்முடைய வீக்னஸா இருக்குது. அது வந்து அந்த நிலைய மாற்றி நம்ம வந்து
ஒரு நல்ல இதுக்கு நம்ம மாறணும் அப்படின்றது தான் நம்முடைய இது ஒரு நம்முடைய கண்ணோட்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து டெடிகேஷன். அதாவது இது வந்து வந்து டிக்ளரேஷன் சொன்னோம், டிசிஷன் சொன்னோம், டெடிகேஷன் சொன்னோம். டெடிகேஷன் எப்படின்னா வந்து ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய ஈடுபாட பொறுத்து தான் எல்லாமே அமையுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஈடுபாட பொறுத்து செயல்பாடு இருக்கும். செயல்பாடுல இதுல உறுதிப்பாடோட இருக்கணும். ஈடுபாடு, செயல்பாடு, உறுதிப்பாடு இருந்ததுன்னா இடர்பாடு இருக்காது. ஸோ இது வந்து எப்படின்னா, நம்ம வந்து 3 விஷயங்கள வந்து சொல்றாங்க. அதாவது ஒண்ணு வந்து அ என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து நம்ம வந்து எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயத்துல ரெவலேஷன் இருக்கணும். அதாவது அந்த ரெவலேஷன்னா அதாவது ரிவீல்ஸ் டீப் அண்ட் ஹிடன் திங்ஸ். அதாவது ஒரு காரியத்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். அதாவது வெளிய ஒரு விஷயம் இருக்கும். அகம், புறம், அகப்புறம், புறப்புறம். ஸோ அது புறத்து இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு, அகத்துல இருக்கிற விஷயத்த புரிந்து கொண்டால், நம்ம உண்மையான ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இது வந்து இன்னர் பாடி ஒர்க்ன்னு சொல்றாங்க. அதாவது இது இந்த டெடிகேஷன் சொல்றது. அதாவது அதாவது நம்ம இதுல சொல்லப்போனா, அது வந்து எற்றைக்கும் உமக்கே நாம் ஆளாவோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது அதாவது நம்போ எல்லா இடங்கள்லயும் உள்ளத்திலிருந்து உயர்வு இருக்கணும் அப்படின்றதா. "உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து." அதாவது 596வது குறள். அது என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து நினைக்கிறது எல்லாமே வந்து எப்பவுமே நம்போ "வி ஷுட் ஆல்வேஸ் திங்க் ஆஃப் தி ஹையர் திங்ஸ் ஈவன் இஃப் இட் டசன்ட் ஹேப்பன்." அது நடந்தது போல நினைச்சீங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. "வெள்ளத்தினை மழை நீட்ட மாததம் உள்ளத்தினை உயர்வு மாததம் உயர்வுன்னு" சொல்றாரு இல்லையா? அதுக்கு அடுத்த குறள் தான் இது. 595 இது 596. ஸோ இந்த குறள் வந்து நமக்கு சொல்றது, உள்ளத்தில் ஒரு உயர்வு ஏற்படுறதுக்கு நம்போ எப்பவுமே வந்து இன்னர் மனுஷன், இன்னர் மேல வந்து ஒரு இன்னர் சைல்டுன்னு ஒண்ணு சொல்றாங்க. கான்செப்ட் சொல்றாங்க சைக்காலஜில, டிஏல, டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ்ல. அந்த கான்செப்ட்ல வந்து நம்ப எப்பவுமே வந்து நம்முடைய காரியங்கள், என்னென்ன காரியங்கள் நம்ம செய்றோமோ, அது வந்து முழுமையான ஒரு சரண்டர் ஃபீலிங்கோட இருக்கணுன்ற மாரி சொல்றாங்க. அதாவது அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க சொல்லப்போனா திருப்பாவையில சொல்லப்போனா, "எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உன்றனோடு உற்றமே யாவையாம் உனக்கே நாம் ஆட்கொள்வோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நாங்கா நாங்கள் மற்றோரம்பாவாய்." அதாவது என்ன சொல்றாங்க? "எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும்." அதாவது உனக்கே நான் ஆட்கொள்வோம். அதாவது ஒரு டிக்ளரேஷன் பண்றாங்க. சரண்டர் பண்றாங்க. ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இது 3த்தையும் வந்து அங்க ஆண்டாள் இந்த இடத்துல திருப்பாவையில கடைசி பாட்டுல சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு டிசிஷன் சொல்றோம். அதே நேரத்துல வந்து ஒரு டிக்ளேர் சொல்றோம். அதே நேரத்துல வந்து ஒரு டெடிகேஷன். இந்த திரு இயேசு சிலுவையில இருக்காரு. சிலுவை மரணம். அப்போ கொல்கத்தான்ற இடத்துல, அதாவது அந்த மரணத்தின் போது இந்த பக்கம் 3 ஒரு திருடன், அந்த வலது பக்கம் ஒரு திருடன், இன்னொரு பக்கம் ஒரு திருடன். நடுவுல இயேசு நிக்க வச்சுட்டாங்க. அதாவது அந்த அளவுக்கு அவர அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த பரிசேயர்கள், அங்க இருக்கிற ரோமன் அந்த அதிகாரிகள் அவங்க நினைச்சு அது மாரி செஞ்சிருக்காங்க. ஸோ நடுவுல இருந்த இயேசு என்ன செய்றாருன்னா, அவர் பாட்டுக்கு அவர் பிரேயர் பண்றாரு. அப்புறம் கண்ணீர் விடுறாரு, வருத்தப்படுறாரு. இதெல்லாம் நடந்துன்னே இருக்கு. மத்தவங்க வந்து மக்கள் கீழ இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து இவர திட்டிட்டு இருக்காங்க. இந்த இந்த இடது பக்கத்துல இருந்த திருடன வந்து இயேசு அவனும் அவங்களோட சேர்ந்து திட்டுற மாரி, அவன் பரிகாசம் பண்ற மாரியே அவன் வந்து இருக்கான். அந்த சூழ்நிலை தான் அப்படி இருக்கு. ஆனா வலது பக்கம் இருக்கிறவன் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு பெற்றவன். இந்த இடத்துல நவ் ஆர் நெவர் அப்படின்ற தலைப்பு வந்து நமக்கு எத சொல்லுது அப்படின்னா, விழிப்புணர்வு பத்தி நமக்கு சொல்லுது. நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குமோ, அந்த அளவுக்கு அதாவது அந்த கண நேரம் ஜஸ்ட் ஒண்ணு அதாவது இந்த "பொற்செவி சிசுவில் வரும் நல்ல தருணம் இதுவே" அப்படின்னு சொல்லிட்டு வல்லார் அந்த தருணம், அந்த ஜஸ்ட் 1 செகண்ட், 1 நிமிஷம். அந்த 1 நிமிஷம் வந்து அந்த யோசிச்சான் திருடன். இவர் வந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு நபர் மாரி தெரியுது. இயேசு பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவர் வந்து நேரா இப்போ வந்து கடைசி காலத்துல தான் இவர பார்க்குற வாய்ப்பு கிடைக்குது. அதனால வந்து இவர்கிட்ட நம்ம வந்து மன்னிப்பு கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட, "ஐயா மன்னியுங்க. இதுவரைக்கும் நான் பண்ணதெல்லாம் தப்பெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள் தான், விண்ணப்பம் தான். அது வந்து நீங்க இப்ப எங்க போறீங்களோ, உங்களோட நான் வரணும். உங்களோட நான் இருக்கணும். நீங்க வந்து சொர்க்கம் போறீங்களா? ஏன் தெரியாது எனக்கு. நீங்க எங்க போறீங்களோ, உங்களோட இருக்கிற மாரி எனக்கு வந்து அருள் புரியுங்க" அப்படின்னு சொல்றான். இயேசுக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்ல. அது வந்து ஓகே. இந்த இடத்துல அவன் மனம் மாறி இருக்கான்றது அவருக்கு சந்தோஷமாச்சு. அந்த இடத்துலயும் அவர் வந்து ஓகே. நீ வெல்கம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது டெடிகேஷன். ஸோ இந்த நேரத்துல எல்லா நேரத்திலயும் தன்னுடைய மனதை உள்ளத்தால் உயர்வு. அதாவது வந்து அந்த நேரத்துல அவனுக்கு ஏற்பட்ட அந்த சின்ன ஒரு மாற்றம். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். அதே மாரி அந்த திருடன் முதல்ல சொன்ன அந்த திருடனும் டிஜியின் கதையில வந்த திருடனும் அந்த ராஜாவாக வாய்ப்பு வந்தாலும் அரசாங்கமே அவர்கிட்ட வந்தாலும் அவர் வந்து வேணான்றார்.
அதாவது இன்றைய காலகட்டத்துல வந்து பக்கத்துல இருக்கிற நாடுகள் எல்லாம் வந்து அகபரித்து கொண்டு தான் வந்து நல்லா சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து உலகத்தினுடைய போலீஸ்மேனாக இருக்கின்ற நாடு அது வந்து பக்கத்துல இருக்கிற நாடுகளை இப்போ வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது அந்த சூழல் இருக்கு இந்த நாளில் இப்போது வந்து எனக்கு கிங்டம் வேணாம் அப்படின்னு சொல்றது வந்து பெரிய ஒரு விஷயமா தோணுது. புத்தர் எப்படி இந்த ஒரு காரணத்துக்காக தான் புத்தரை வந்து எல்லாருமே இப்பவும் போற்றி தான் தீரணும். ஏன்னா அவர் ஒரு கிங். அவர் வந்து டசன்ட் வாண்ட் கிங்டம். அதாவது எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பாத்தீங்களா. ஸோ அந்த அந்த சூழ்நிலை இருக்கும்போது எல்லாம் இருந்து ஒண்ணுமே இல்லைன்னா அவன் வந்து துறக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா எல்லாமே இருக்கிற அவன் சூழ்நிலை வந்து அதாவது அங்க வந்து நம்ம வந்து எதை துறக்கணும் அப்படின்னா இந்த நேரத்தில் நவ்வார் இந்த டாபிக் நம்ம பேசும்போது என்ன துறக்கணும் அப்படின்னா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம இது பண்ணுவோம். ஸோ அப்புறம் பார்க்கலான்ற ஒரு காரியத்தை நம்ம வந்து விட்டுருணும் அப்படின்றதான் நம்ம இது பண்ணோம். அதாவது ஒரு சின்ன அகைன் இன்னொரு ஸ்டோரி. இதை வந்து இது ஜஸ்ட் சாத்தானை பத்தி உதாரணத்துக்காக தான் சொல்றது. மெட்டஃபர் மாதிரி வச்சுக்கலாம். அதாவது வந்து என்ன செஞ்சாலும் இந்த மக்களை வந்து நம்ம வந்து மாற்றவே முடியலையே, கெடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தான் வந்து சொல்லுது. வந்து அவங்களுடைய சாத்தான் பரிவாரங்க கிட்ட கேட்குது. அப்போ வந்து பரிவாரங்க கிட்ட எப்படியா மக்களை எப்படி கெடுக்கிறது அப்படின்றதுக்காக அதுக்கு வந்து அவங்க ஒரு ஐடியா சொல்லுது. ஒரு சின்ன குட்டி கடைசி ஒரு சாத்தான் வந்து ஒருத்தர் ஐடியா சொல்றாங்க. அது திருப்தி இல்லை. ஸோ கடைசியா ஒரு சாத்தான் சொல்லுது, நான் வந்து ஒன்று செய்யறேன், மக்கள் கிட்ட போயிட்டு நீ வந்து இப்ப வேணாம் அப்புறம் செய்யலாம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற போஸ்ட்போன் பண்ற மாதிரி ஒரு காரியத்தை நான் வந்து அவங்களுடைய காதல வந்து சொல்லிடுறேன், அவங்களோட மனசுல சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ட்ரை பண்ணலாம், வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சாத்தான் சொல்லுது. ஸோ இந்த குட்டி சாத்தான் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல போயிட்டு இப்போ அவர் வந்து கோயிலுக்கு போறாரு, சர்ச்சுக்கு போய் ஏதோ ஒன்று போறான்னு வச்சுப்போம். ஸோ அங்க போறது வந்து அது என்ன தடுத்துரும். இன்னைக்கு வேணாம்ப்பா, நாளைக்கு போகலாம், இன்னைக்கு மழையா இருக்குப்பா, அப்புறம் போலாம்ப்பா. அப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு வச்சுங்களேன், அது வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ண போறேன், அது வந்து வேணாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிடும், தள்ளி தள்ளி விட்டுரும். ஸோ அதாவது வந்து அந்த அப்புறம் பார்க்கலான்ற ஒரு டெண்டன்சி அது வந்து எப்போ வருதோ அப்போ வந்து நம்ம வந்து ஒரு நம்முடைய வந்து நோட்டு லைக் தான் சொல்றோம். நம்ம வந்து we are declaring ourselves not in the right path, we are declaring the wrong path. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அருமையான எக்கார்ட் டோல் அப்படி இந்த பவர் ஆஃப் லவ் பத்தி பார்த்தோம், திருப்பாவை பத்தி பார்த்தோம். எக்கார்ட் டோல் வந்து பவர் ஆஃப் லவ்ல என்ன சொல்றாரு, ஐ ஆம் தி அவேர்னஸ் பிஹைண்ட் தி நாய்ஸ் ஆஃப் தி மைண்ட். அதாவது உலகத்தில் அதனுடைய டிக்ளரேஷன் என்ன சொல்றேன்னா, உலகத்துல பல சத்தங்கள் இருக்கு. ஆனா அந்த சத்தங்கள் எல்லாம் நடுவுல வந்து நான் வந்து உன்னுடைய சத்தத்தை கேட்கணும். அதாவது பிரபஞ்சத்துடைய சத்தத்தை கேட்கணும், நம்மளுடைய உள் மனசுடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல அதாவது நான் வாய்ஸ் ஆஃப் த ஆர்ட் வி ஷுட் லிசன். பிரபஞ்சத்தை வாய்ஸ் லிசன் பண்ணும் அண்ட் நாட் த நாய்ஸ் அண்ட் ஆல்சோ அண்ட் it will create voice and then we will rejoice. So voice and noise and then if you listen to the voice you will rejoice. So that will create your voice என்று சொல்லலாம். The woods are lovely, dark and deep and I am அதாவது woods are lovely, dark and deep அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராபர்ட் ப்ரோஸ்ட் சொல்றாரு. அண்ட் அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ராபர்ட் ப்ரோஸ்டுடைய அருமையான ஒரு கவிதை. இவர் வந்து But I have promises to keep, sir. Miles to yes, go sir. before I sleep. Miles to go Yes, sir. before I Yes, sleep. sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. அதாவது woods are lovely, dark and deep. அதாவது அது ஃபர்ஸ்ட் வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, அதாவது டிக்ளரேஷன், அவர் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்றத அவர் சொல்றாரு. ஸோ அந்த இடத்துல இருக்கிறத வந்து அவர் அழகா சொல்றாரு. ஸோ ராபர்ட் ப்ரோஸ்ட் வந்து கென்னடியினுடைய ஆஸ்தான கவிஞர். இப்போ கண்ணதாசன ஆஸ்தான கவிஞரா நம்ம எம்ஜிஆரை வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அவரை கொண்டு வந்தாரு. அது போல இவர் வந்து ஆஸ்தான கவிஞர், கென்னடிக்கு ஆஸ்தான கவிஞராக இருந்தாரு. அவர் வந்து நேரு வந்து அவருடைய புத்தகத்தை வந்து ரொம்ப பிடிக்கும் யாருக்கு, நேருக்கு. அதனால வந்து அந்த கவிதையை கடைசியில சாகும்போது கூட அவருடைய தன்னுடைய ஸ்கிரிப்டிங் பேட் மாதிரி இதில் அதை எழுதி வச்சுட்டாருன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த கவிதை. The woods are lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I see and miles to go before I see. ஸோ 2 வாட்டி கடைசி இந்த வார்த்தை வரும். ஸோ இது வந்து ஒரு டிசிஷன் சொல்லுது. இது ஒரு சங்க வந்து அதை டிக்ளேர் பண்ணுது. அப்புறம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இது வந்து நம்முடைய லைஃப்ல வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து, அதாவது ஒரு காட்டுல போறான், ஒரு மாபெரும் ஒரு வீரன் வச்சுக்கலாம். அவன் வந்து குதிரையோட போயிட்டு இருக்கான். அந்த குதிரையோட போயிட்டு இருக்க நேரத்துல அவனுக்கு வந்து ஒரு அப்படியே அந்த இயற்கை சூழ்நிலையை பார்த்து ரசிக்கிறான், வியக்கிறான். இவ்வளவு நல்லா இருக்கே, நம்ம
இவரு கண்ணதாசன் சொன்ன மாதிரி நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு, அழகின் சிரிப்பை பார்க்கறான். அந்த இடத்துல பார்த்துட்டு அப்படியே வியந்து அப்படியே இருக்கும்போது அவன் பல வேலைகள் இருக்கு அவனுக்கு. அதை வந்து அப்படியே கொஞ்ச நேரம் ரசிக்கிறான். அந்த நேரத்துலயும் அப்ப ரசிக்கிறது ஒரு விஷயம். அந்த நேரத்துல அவன் ரசிக்கும் போது சரி நம்ம போலாம்னு சொல்லிட்டு யார் சொல்றதுன்னா குதிரை. குதிரை வந்து அவனுக்கு சிக்னல் கொடுக்குது. அது வந்து அவனுக்கு வந்து ஒரு கணக்கிற மாதிரி அது வந்து அவனுடைய குதிரை டிசிப்ளின் அவனுக்கு புரியும். ஸோ நம்ம வேலை இருக்குதுன்னு அது சொல்லுது. ஸோ அது சொன்ன உடனே இவன் வந்து புரிஞ்சுக்கிறான், அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதாவது நம்ம வந்து இயற்கை கிட்ட நம்ம வந்து நம்ம சரண்டர் பண்ணா அப்புறம் நம்ம இயற்கை வந்து நம்ம கைட் பண்ணும் அப்படின்றதான் இந்த இடத்துல இது பண்றோம். ஸோ எஸ் டு ரெஸ்பான்ஸ், அதாவது அந்த அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது என்ன விஷயம்னா இந்த இடத்துல வந்து நான் we should respond to that thing and we should also whatever the present moment, இந்த என்டையர் திங் வந்து பிரசன்ட் மூமெண்ட் தான் ஜென் சொல்ற ஒரு விஷயம் தான். அதாவது ஜென்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா வாட் தட் ஒரு ஜென் கவிஞர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம், ஒரு ஆர்டினரி பர்சன் ஒரு நார்மல் பர்சன் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு வந்து அவர் சொல்றாரு நாங்கள் வந்து என்ன செய்யறோம்னா சாப்பிடும்போது சாப்பிடுவோம், அப்புறம் நடக்கும்போது நடப்போம், அப்புறம் வந்து மற்ற அதே மாதிரி தண்ணி எடுக்கும்போது தண்ணி எடுப்போம் அப்படின்னு இது மாதிரி சொல்லிட்டே போறாரு. குளிக்கும்போது குளிப்போம் அப்படின்னு. நாங்களும் என்ன செய்யறோம், சாப்பிடும்போது சாப்பிடுறதுன்னு செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு யாரே அந்த ஆர்டினரி நார்மல் பர்சன். அதுக்கு அவர் சொல்றாரு நான் சாப்பிடும்போது சாப்பாட்டை தவிர வேற எதுவுமே நினைக்க மாட்டேன், வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, நான் யாரோடையும் பேச மாட்டேன். நீங்க வந்து பேசுவீங்களா? ஆமா நான் பேசிட்டு இருப்பேன். நீங்க வந்து டிவி இதெல்லாம் பார்ப்பீங்களா? பார்ப்பேன் அப்படின்னு. யூடியூப் பார்ப்பீங்களா? பார்ப்பேன். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க சாப்பிட்றது வந்து எப்படி, அதாவது ஹார்ட் மைண்ட் அண்ட் சோல் எல்லாத்தையும் இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த அன்னமிட்டக்கை அன்னமய கோஷம் அது தந்தவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவையும் ஒவ்வொரு கவனத்தையும் நம்ம வந்து பொறுமையா பொறுப்பா அந்த ஈட்டிங் மெடிடேஷனே சொல்றாரு. ஸோ அது மாதிரி செய்யறது, அதே மாதிரி தண்ணி குடிக்கும்போது அது ஒரு தியானமா கருதணும். தண்ணி வந்து ஒரு நீரின்ற மேல விலங்கு, அது மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துட்டு அதை வந்து அது மேல நீங்க பிளஸ் பண்ணுங்க. அது வந்து அது அது ஒரு பிளஸிங் நமக்கு வரணும். அது வந்து வித்தவுட் தட் அதாவது உட்காந்து குடிக்கலாம், தண்ணி குடிக்கிறது பெஸ்ட்ன்றாங்க. வந்து அதே ஏன்னா அந்த நினைவுகளை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்துலயும் நம்ம சாப்பிடும் போதும் தண்ணி குடிக்கும் போது என்ன முக்கியமான விஷயம்னா சப்கான்சியஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்றாங்க. சப்கான்சியஸ் மைண்ட் பத்தி நேற்று கூட ரிப்போர்ட்ல பேசுறாங்க. ஆனா முக்கியமான தகவல் என்னன்னா இந்த இது மாதிரி நேரங்கள்ல குளிக்கும் போது, ஸோ இந்த நேரங்களில் இருக்கும்போது நம்ம வந்து அதை முன்பே கவனிக்கணும். அதே நேரத்தில் நம்ம டீ குடிக்கும் போது ஆகட்டும் நம்ம வந்து when it opens அதுக்கு வந்து நம்ம டிக்ளேர் இப்போ ஆர்டர் சொன்னோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் 2026 3 கோடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன்னா அதை வந்து ஆர்டர் ஐ எம் கிரேட்ஃபுல் டு தி யூனிவர்ஸ் தட் ஐ எம் கெட்டிங் யூ ஆர் கிவிங் மீ 3 crores அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் எழுதிட்டு அந்த சஜஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சித்தார்த்த சான்றவர் நெப்போலியன் புத்தகத்தை வச்சு பேசும்போது சொல்றாரு. ஸோ ஓஷோனுடைய முழு பாரம்பரியம் என்னன்னு சொல்லிட்டு ஓஷோ கம்மின்னு போயிருந்தேன், இது பூனால இருக்கு. அதுக்கு வந்து கடைசியில நாளில் வந்து ஒரு கேள்வி பதில் செஷன் இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு அன்பர் வந்து கேட்டதுக்கு பதில் சொன்னோம். என்னன்னா வந்து என்ன என்ன கத்துக்கினீங்க இங்க இத்தனை நாள் இருந்தீங்களே அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து அதான் சொன்னோம். என்னன்னா நான் நடிகன் சொன்னேன் வந்து முதல்ல வந்து ஓஷோக்கிட்ட நம்ம கத்துக்கிறது வந்து ஜஸ்ட் ஷார்ட்டா சொல்லுங்க, ஒரே ஒரு லைன்ல தான் சொல்லணும் அப்படின்றது. அதாவது ஒரு சில வார்த்தைகள்ல சொல்லிடணும் ஒரே வித்தின் 1 minute. ஆடுங்க, அப்புறம் வந்து ஆடுதல், ஆடுங்க, பாடுங்க, அப்புறம் வந்து நாடுங்க, அப்புறம் வந்து ஓடுங்க, குதிங்க, அப்புறம் வந்து அமைதியா இருங்க, அப்புறம் வந்து அழுங்க, சிரிங்க, அப்புறம் தொடர்ந்து நீங்க வந்து உங்களுடைய அந்த நோ மைண்ட்லயே இருக்கணும்ன்றதுதான். அதாவது ஃபுல் மைண்ட்ல வந்து எம்டியா இருக்கணும்ன்றதுதான் அதனுடைய இது அப்படின்னு சொன்னா ஆமா ஆமா அதுதான் சொன்னாங்க. ஸோ இந்த டெடிகேஷன்ன்றது வந்து எக்ஸ்டர்னல் ஜெர்னி அப்படின்னு சொல்றோம். அது சொல்லிட்டு இந்த நேரத்துல நம்ம கண்ணதாசனுடைய பாடலோட நம்ம முடிச்சுக்கலாம். அதாவது 7 ஸ்வரங்களில் எத்தனை ராகம்ன்ற பாட்டுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து எனக்காக நீ அழலாம் இயற்கையில் நடக்கும், எனக்காக உணவு உன்னை எப்படி நடக்கும், நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, நமக்காக நாம் செய்வது நன்று, நன்று அது இன்று அது இப்ப என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி மீண்டும் நம்முடைய சிந்தனைகளை வாய்ப்பு கிடைக்கும் போது தொடர்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த நம்முடைய நட்பு நெறி பவுண்டருக்கும் அதே போல தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அருணகிரி சார், அதே போல வந்திருக்கின்ற ரமேஷ் ஐயா, வீரசேகர் ஐயா, சிவகனிமலம் சிவநாத், அப்புறம் வந்து நம்முடைய மதுரை அம்மா, என்னுடைய அக்கா, எல்லோருக்கும் தெரியுமா, எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து மேலும் மேலும் தொடர்ந்து நாம் குறைவிலிருந்து நிறைவை நோக்கி செல்வோம்.
அசுதோம சத்தியமே தமசோம ஜோதிக்கும் நித்தியம் அமிர்தக்கமே என்ற மாதிரி இருளிலிருந்து ஒளிக்கும் அதே போல குறைவிலிருந்து நிறைவுக்கும் நம்ம வந்து அந்த அந்த மரணத்திலிருந்து வாழ்வுக்கும் செல்ல இந்த நாள் ஜனவரி 8ஆம் நாள் வந்து 8 என்று பாடல் கூட நித்திய ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 8 நம்முடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள இன்று புதிதாக பிறந்தோம் என்று உண்மையிலேயே நாம் நினைத்து அந்த தோன்றிப்பு கூட தோன்றுக என்று நாம் தோன்றுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். அருமை அருமை சிறப்பு. அருணகிரி சார் வாங்க. நன்றி நன்றி. டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. எஸ், டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த மிக சிறப்பு சார். வள்ளலாருடைய எவ்ரிடே கெட்டிங் பெட்டர், இப்போ இல்லைன்னா எப்போ, இதுவரை நான், இன்று நான், இனிமேல் நான், விடு, எடு, நடு, நட, ஓடு, பர, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி தான் சார். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸு, க்ரோத்து, கான்ட்ரிபியூஷன், சென்னை உனது அன்னை, வாழ வைக்கும் என்னை, நீங்கள் தான் சொன்னீங்க, நான் சொல்லலை. டிக்ளரேஷனு, டிசிஷனு, டெடிக்கேஷனு, உள்ளொலி, அகதியாக இருந்தவருக்கு அந்த தோரா அமெரிக்கா சென்று ஒரு மர மேஜையை வச்சு பேப்பர் வித்தது, பூ வித்தது, இப்படி பல விஷயங்கள். கடைசியில் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரராக புதிதாக பிறந்தோம் அப்படின்றது, வளர்ச்சி, தொடர்ச்சி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும், டெடிக்கேஷன், இந்த திருடன் கதை, அமாவாசையில் திருடுவது, செயின்ட்டு, டோன்ட் சே எஸ் வென் யூ வாண்ட் டு சே நோ, ஈடுபாடு, செயல்பாடு, உறுதிப்பாடு இருந்ததுன்னா வாழ்க்கையில் இல்லை இடர்பாடு, அகம் புறம், இன்னர் பாடி ஒர்க்கு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், திருக்குறள், திருப்பாவை, கடப்பாட்டு, இயேசு இடது பக்கமும் வலது பக்கமும் அந்த திருடர்களை அரைஞ்சது. அதுக்கு முன்னாடி வரலாம் அது வந்து பாவத்தின் குறியீடாக இருந்தது. அப்படி ஐயா தொடர்பு எல்லையிலேருந்து ஏதோ சின்ன பிரச்சனைகளா, டெக்னிக்கல் இஷ்யூ. இந்த மீன் டைம் நான் சொல்லிக்கிறேன், என்னுடைய மகன் வழி பேத்திக்கு இன்று பிறந்த நாள். சஷ்டிகா, உங்கள் அனைவரின் ஆசையை வேண்டி இதை இந்த கேப்ல சொல்லிக்கிறேன். சஷ்டிகா, என் மகன் வழி பேத்தி. நன்றி உங்கள் ஆசிக்காக. நன்றி நன்றி சார். சஷ்டிகா பிறந்தநாள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இடையில டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. பவர் ஆஃப் நவ், திருப்பாவை, சப்தம், உள்மனசு சப்தம், ஹார்ட் வாய்ஸு, வாய்ஸு நாய்ஸு, உள் சப்தத்தை கேட்கறது, இந்த கர்நாடிக்கு, இந்த கனடிக்கு ஆசான கவி, இப்படி பல விஷயங்களை வந்து அள்ளி தந்த மீட்டன் ராசகர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பின்னோடு தெரிவி செல்கிறோம். முதலாவதாக ரமேஷ் ஐயா சஷ்டிகாவுடைய பிறந்த நாளோட. அனைவருக்கும் நற்புலரி. நம்ம வீரசேகர் சாருடைய பேத்தி சஷ்டிகாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மில்டன் சார் எப்பவும் போல உலகம் சுற்றும் வாலிபன், உலகம் ஃபுல்லா இருக்கிற அத்தனை தகவல்களையும் ஒன்னா திரட்டி கொடுக்கறதுக்கு யார் இருக்கிறாங்கன்னா நம்ம மில்டன் சார் தான். திருக்குறள், திருமந்திரம், திருப்பாவை, உலகத்துல இருக்கிற விஷயங்கள் அத்தனையுமே நிறைய கொடுத்துருக்காரு நவ்வார் நகர்ல. ரொம்ப நான் ரசிச்ச விஷயம், அமாவாசை திருடன், ஒரு சூழல், நல்ல ஒரு ஆன்மீகவாதி அவங்களோட சாமியார்களோட சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவரோட குணங்கள் மாறி அவருக்குமே உண்மையே சொல்ற அளவுக்கு மாறின விஷயங்கள், அது மாதிரி பல விஷயங்கள் சொல்லி சென்றார். ரொம்ப அருமை சார். எப்பவுமே தேனி, நீங்கள் விஷயங்களை தேடுவதில் நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி ரமேஷ் சார். அடுத்ததாக சரவணன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் சஷ்டிகா குழந்தைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சார் ரொம்ப அருமையா கிளாஸ் எடுத்தீங்க சார். பல கதைகள் சொன்னீங்க, திருக்குறள்,
அப்புறம் கண்ணதாசன், இந்த திருடர் இயேசுபிரான் எல்லாம் நிறைய சொன்னீங்க சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். வாழ்த்துக்கள் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி நன்றி சரவணன் சார். எட்டு எட்டா பிரிச்சுக்கன்னு சொல்லிட்டு வைரமுத்து பாட்டையும் கடைசியாக முடிச்சாரு. கண்ணதாசன் பாடல் தான் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி சார். அடுத்ததாக முத்துலட்சுமி மேடம். தேங்க்யூ சார். வணக்கம் அனைவருக்கும் நட்புலரி காலை வணக்கம். மில்டன் சார் அற்புதமா பண்ணீங்க. திருப்பள்ளி எழுச்சி பாடி எல்லாரையும் எழுப்பி விட்டு அப்படியே வந்து திருவம்பாவை திருப்பாவைன்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி இங்கேருந்து அமெரிக்காவுக்கு கூட்டு போய் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தார் சூழ்நிலையினால. ஆனால் அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்னால வந்து அவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எப்படி தனக்கு சாதகமாக இது பண்ணி அவருடைய வாழ்க்கையில மேலே வந்தாருன்னு சொல்லி அந்த கதையும் சொல்லி ஜீசஸ் கிட்ட கூட்டு போய் அவருடைய கடைசி அந்த நொடிகள்ல வந்து எப்படி அவர் பக்கத்துல இருக்கிற ஒரு கெட்டவர் வந்து ஒரு நல்லவரை பார்த்து மனம் திருந்தினாருன்னு சொல்லி அதையும் சொல்லி இது மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து எங்க எல்லாரையும் வந்து ஒரு கம் டு நவ் இல்லைன்னா ஆர் நெவர் அப்படின்ட்டு அந்த இதை கான்செப்டை மனசுக்குள்ள நல்ல நிலை நிறுத்திட்டீங்க சார். தேங்க்யூ. எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன். அதே மாதிரி இன்னொன்று, எப்பவும் நீங்க வந்து யூஸ்வலாக உங்கள் ப்ரெசன்டேஷன் வந்து சொல்லுவோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு, உங்கள் பின்னாடியே நாங்கள் ஓடிட்டு வர வேண்டி இருக்குது பேக் எடுத்துட்டுன்ட்டு. இந்த வாட்டியும் அதே ஸ்பீடு தான், ஆனால் இந்த வாட்டி லாஸ்ட்ல தான் ரொம்ப ஸ்பீடு ஓவரா போச்சு. ஃபர்ஸ்ட்லலாம் கொஞ்சம் நல்லா எங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சுது. அது ஒன்று. ப்ளஸ் கிளாரிட்டி சவுண்ட் எல்லாமே இந்த வாட்டி இன்னும் முன்னாடியை விட இன்னும் 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 பெட்டராக இருந்தது சார். வெரி நைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். அது மட்டுமா ஜென்ஸ் கூட்டு போனாரு. ஆடு பாடு நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஓசோ கொண்டு போனாரு. தண்ணி மட்டும் குடிங்க, சாப்பிடும்போது சாப்பிட மட்டும் செய்யுங்க, குளிக்கும்போது குளிக்க மட்டும் செய்யுங்க. ப்ரெசண்ட்டு கொண்டு வந்துட்டாரு. ஸோ ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக உங்களுடைய பாடகர் லோகநாதன் சார், ஆஸ்தான பாடகர். அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். இன்றைய பொழிவாளர் ஐயா வந்து ரொம்ப எப்பவுமே நல்லா இது பண்ணார். மில்டன் சார் அந்த கவிஞர், இங்கிலீஷில் ஒரு கவிஞர் மில்டன் இருக்காரு. இவர் எல்லாத்தையுமே புலமே வாய்ந்தவராக இருக்காரு. எனக்கு இப்போ ஒரு வாரமாக ரொம்ப நெருக்கமாயிட்டார். ரொம்ப நெருக்கமாக இருக்காரு. எப்போ பார்ப்போம் அப்படின்னு இருக்கு எல்லாரையும். அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக பழகாரு. ரொம்ப ஒரு என்னன்னு சொல்றதுன்னே இல்லை. அந்த அளவு இவரு வீரசாகர சார் சொல்ற அப்படி அந்த அளவுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கு. நல்ல கதைகள் சொன்னார். இன்னைக்கு எப்பவுமே கதைகள் நல்லா இருக்கும். நம்ம ஃபீட்பேக்லயே நல்லா பேசுவாரு. அதே மாதிரி இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது. சஷ்டிகாவுக்கு என்னுடைய பேத்திக்கு எல்லாருடைய பேத்திக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் ராட்டை எடுத்து நாட்டை காட்டினான். இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகிறான். வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகிறான். ரொம்ப நன்றி ஐயா. நான் இன்னைக்கு ஈவினிங் ஐயப்ப கோயிலுக்கு போற எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஐயா சொன்னதுல முக்கியமானது, பசித்திருக்கும் போதும் தண்ணி தாக எடுக்கும்போது நிறைய இருக்கும்போது தான் நமக்கு சப்கான்சியஸ் மைண்டு ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உண்ணாவிரதம், விரதம் இதெல்லாம் இருக்கிறது வந்து எதுக்காக அப்படின்றது ரொம்ப புரிஞ்சது. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. வீரசேகருடைய பேத்தி சஷ்டிகாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சாரி மேம், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ மேம். அடுத்ததாக நித்யாதேவி மேடம் உங்களுக்கு. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரொம்ப அருமையா அன்னைக்கு தம்பி மில்டன் வந்து செம்மையா சொல்லியிருக்காங்க. தம்பி லோகநாதன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆங்கில கவிஞன் மில்டன் இருந்தான், அவன் ஜான் மில்டன்பா, இவன் ஆழமான மில்டன், இவனை முழம்னு கூட சொல்ல முடியாது, அவ்வளவு அழகான ஆழமான மில்டன். இந்த மில்டன் வந்து டன்னு கணக்குல
ஒவ்வொன்னையும் சொல்லும். அதெல்லாம் அது எந்த டன்னுன்னே சொல்ல முடியாது. அந்த டன்னு. அவ்வளோ அழகா ஒரு சொல்லுவாங்க, ஒரு உற்பத்தி செய்யணும்னா ஒரு மில்லுக்கு போகணும் அப்படின்னு. இவர்கிட்ட போனோம்னா தில்லா போயிடலாம். இப்பயும் பாக்குறதுல வியப்பு அறிய மனிதர்கள்ல என் தம்பியை அடிச்சுக்கா இல்ல. என்ன தம்பி நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? இங்க பார்த்து ஏதாவது சொல்லி விடுங்க. ரொம்ப சிறப்பா நம்ம தான் ஒரு டிஆர்னா இவர் அதை விட டிஆரா இருக்காரு. ம் நாய்ஸ்ன்றாரு, வாய்ஸ்ன்றாரு, தேடு ஓடு காடு மாடுன்றாரு. நான் சொல்லிட்டேன், தேட சொல்லிட்டேன், தேடிடணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வரலைன்னா இப்ப இல்லாட்டி எப்ப. எனக்கு வேற 8 8 வேற பிரிச்சிருக்கீங்க. நான் 8 கூட பிரிக்க மாட்டேன். நான் எப்படி பிரிப்பேன் தெரியுமா? 12 பிரிக்கிற ஆளு. அத நாங்க 12 பிரிப்பீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு நாள்ல 24 மணி நேரம். ஆமாவா? நம்ம முழிச்சிருக்கிற நேரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு, இல்ல நம்ம வேலை பார்க்குற நேரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு, அதை மட்டும் 12 பிரிச்சுக்கிறது. இந்த 12னா ரொம்ப பிடிக்கும். டஜன் இந்த வளையல் 12 போடுறது, இப்படி 12 மணி நேரம், இப்படி ஒவ்வொன்றா இந்த 12 வந்து பேஸ் பண்ணி நிறைய இருக்கும். 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பூக்குமா குறிஞ்சி. நம்ம தினம் 12 பிரிச்சு வேலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 மணி நேரமே ரொம்ப சூப்பரா போகும். இப்ப வந்து எல்லாமே கதையில இருந்து எல்லாமே சிறப்பா சொன்னாங்க தம்பி. இன்னும் அடுத்த மாசம் எப்படி சொல்லுவாங்கன்னு இன்னும் ஆர்வமா இருக்கு. எங்க இருந்து தகவல் திரட்டுறீங்க அப்படின்றதான் மலைப்பா இருக்கு. இன்னைக்கு என் பேத்திக்கு பிறந்த நாள். பேத்தி பேர் வந்து சஷ்டிகா. சஷ்டிகா பேத்திய வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும். ஏன்னா அவ வளர்ந்துருவா. இப்ப பர்த்டே கொண்டாடுறோம். நீங்க எல்லாரும் வாங்க. சாயந்தரமா நாங்க வந்து கேக் வெட்டி கோயில் கூட்டிட்டு போவோம். என் பேத்திக்கு வாழ்த்து சொன்ன அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மேடம். இப்போதான் பேத்திய பத்தி பேசினோடனே சவுண்ட் எல்லாம் காணுமா? ஐயா, அடுத்தது ஜெகநாதன் ஐயா அவர்கள் பின்னூட்டமிட அழைக்கிறோம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். சஷ்டிகா, குழந்தை சஷ்டிகாவிற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மில்டன் ஐயா ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அதாவது ஒன்னே ஒண்ணுதான், மக்கள் மனதுல சாத்தான் புகுந்து அப்புறம் செய்யின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த நவ்வார் நகரே தோன்றுற மாதிரி அவர் சொன்னது உண்மை. அதாவது ஏதாவது ஒரு சாக்கு நமக்கு தேவைப்படும் போது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றது இயல்பா போச்சு. அது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு பயத்தால கூட நம்ம சில சமயம் அந்த மாதிரி செஞ்சிடுறது உண்டு. ஒரு வேலையை செய்யறதுக்கு நமக்கு ஒரு துணிவு இல்லாததுனால அப்படி பண்ணிடுறோம். ஸோ அந்த துணிவு இருந்தா போறோம். அது நம்ம வந்து அந்த அந்த நேரத்திலே செய்யணும். இப்போதான் செய்யணும் அப்படின்றதுக்கு அந்த 7 ஸ்வரங்கள் பாட்டுல கூட அவர் அழகா சொல்லியிருக்காரு. இந்த க்ஷணத்துல இருக்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா படுறது. ஸோ அதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டு நம்ம சிறப்பா செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஜெகநாத் சார். சார் பேசும்போது சில வரிகளை நீங்க எடுத்து கொடுத்தீங்க. உங்களுடைய அனுபவத்தையும் ஒரு நாள் கிளாஸா ஷேர் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு, அடுத்ததாக தாமோதரம் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நண்பர்களே, இனிய காலை வணக்கம். இன்று மில்டன் சார் முதலில் சஷ்டிகா பேத்தி, அது நட்புலரியின் பேத்தி. நட்புலரிக்கு ஒரு அக்கா இருக்கின்றார்கள் என்றால், நட்புலரியில் ஒரு பேத்தி ஒன்று உருவாகி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும், வாழ்க்கையில் வெற்றி பெறவும், செல்வங்களை அதிகமாக சேர்க்கவும், செல்வங்களை சேர்ப்பதற்கு கல்வி அறிவு அதிகமாக வளரவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மில்டன் சார் என்று 8 8 பிரித்தார் வாழ்க்கையை. ஆனால் நம்முடைய அக்கா வந்து 12 பிரித்தார். இது 12 8 எடுத்துக் கொள்ளலாமா இல்லை 12 எடுத்துக் கொள்ளலாமா என்பது அருணகிரி சார் தான் சொல்ல வேண்டும். சிறப்பான ஒரு செஷன் என்று ஓடி ஓடி விளையாடு என்றார். ஓடி ஓடி விளையாடு, விருப்பம் போல உறவாடு, வெற்றி எனும் நடையை போடு. சார் அவர்களை வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தாமோதரம் சார். வேற லெவல்ல பாட்டு வரிகளோட பின்னோட்டம் கொடுக்குறீங்க. அடுத்த விவேகானந்தன் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம்.
விவேகானந்தன் சார். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள். 8ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026. இந்த நிமிஷம் ரொம்ப சிறப்பான நிமிஷம். ஏன்னா எல்லாரோடய இணைந்திருக்கிறதுன்றது ஒரு நல்ல மகிழ்ச்சியான தருணம். அந்த விதத்தில் இன்னைக்கு நவ் ஆர் நெவர் அப்படின்ற தலைப்பில் மில்டன் ராசியல் சார் ரொம்ப சிறப்பான ஒரு அவங்களுக்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நான் கரெக்டாக 6/4 ஜாயின் பண்ணேன். சாரோட நிறைவு அப்போ தான் நான் வந்து உள்ளே வந்தேன். எல்லாரோட பின்னோட்டத்தை வச்சு சார் எவ்வளோ சிறப்பாக சொல்லியிருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக யூடியூப் வழியாக கேட்குறேன். சாரை பொறுத்தளவுக்கு எப்பயுமே தண்டி யாத்திரை காந்தி வந்து ஃபாஸ்ட்டாக வேகமாக நடப்பார் பார்த்தீங்களா? அதாவது என்னன்னா எல்லாருக்கும் ஒரு தலைவன்னா முன்னாடி வேகமாக நடக்கிறதுல தான் மற்றவங்களாம் பின்னாடி இருக்கவங்க ஓடுவாங்க அவர் பின்னாடி. அந்த மாதிரியே வந்து என்னன்னா சார் எல்லாருமே வாங்க வாங்க சீக்கிரம் இருந்துச்சோம் வாங்க எல்லாரும் ஓடுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சிறப்பாக இந்த நிமிஷத்தோட ஒரு சிறப்பை வந்து சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக சார் நாங்கள் முன்னாடி ஓடி வந்துட்டே இருக்கோம் சார். நீங்கள் ஃபாஸ்ட்டாக எங்களோட ஓடிக்கிட்டீங்க சார். நன்றி. இன்னைக்கு சஸ்திகா பாப்பாவுக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று நீண்ட வருடங்கள் மகிழ்ச்சியினால என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. நன்றி சார். சிறப்பு. அடுத்ததாக தன்மானம் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். சார் வணக்கம். நட்புறலின் அனைவருக்கும் நட்புறலின் நலமான வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சார். ஐயா வந்து அறிமுகம் பண்ணதே அதே ஒரு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. என்னன்னா சென்னை நமது அன்னை, அது எப்போது நம்மளை காக்கும் உன்னை அப்படிங்கிற மாதிரி ஐயா பேசுனாங்க. அதே மாதிரி அருணை ஐயாவும் இந்த நல்லா அவங்களுடைய பற்றி அவங்களுடைய அனுபவத்தையும் பல எப்படிலாம் தளங்களில் அவங்க பயணிக்கிறாங்களை பற்றி சிறப்பாக பேசினாங்க. ரொம்ப நன்றி சார். சார் ஒரே வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். உண்மையிலேயே நம்ம 3D படம் தான் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம 3D சொல்லியிருக்காங்க. டெக்ளரேஷன், டெசிஷன், உங்களுக்கு டெலிகேஷன் ரொம்ப சிறப்பு சார். இதோட முக்கியமாக சொல்ல போனோம்னா சார் அந்த ஆ உ ஓம் எப்படி வருது? ஓமுக்கு இமுசு ஓம் சொன்னாங்க. 8+2 டோட்டலாக 10 அப்படின்னாங்க. நம்மளுடைய இது எழுத்துக்களையும் பாருங்க. நவு 3 எழுத்து, ஆர் 2 எழுத்து, நெவர் 5 எழுத்து. டோட்டலாக பார்த்தோம்னா இதுவும் 10 எழுத்து தான். உண்மையிலே இந்த 10 எழுத்து மந்திரம் தான் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருத்தரும் எப்படி ஓம் உச்சரிக்கிறோமோ அதே போலதான் ஒவ்வொருடைய கருத்துக்களும் கண்டிப்பாக உச்சரிக்கும். அது ஒரு மந்திரமாக இருந்து அவருடைய ரீதியில் அவங்களுடைய அனுபவத்தை அவங்களுடைய பார்வை எப்படி இன்று இப்ப நாளை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கண்டிப்பாக கருத்துக்கள் கண்டிப்பாக வைக்கும். எனக்கு ஐயா இன்னைக்கு சொன்னது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் இன்னைக்கு முத நடக்கும்போது நடங்க, பாடும்போது பாடுங்க, சாப்பிடும்போது சாப்பிட மட்டும் செய்யுங்க, தூங்கும்போது எந்த சிந்தனை தூங்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? உண்மையில ரொம்ப ரொம்ப நான் இதுவரையிலும் கேள்விப்படாத வார்த்தையாக இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா. அதே போல் நம்முடைய லோகநாயனுடைய மகன் வழி பேத்தியான சஸ்திகா அவர்களுடைய இறையர்களும் குருவர்களும் பெற்று நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்திலும் வீரசேகரனுடைய பேத்தியா? வீரசேகரன் வீரசேகரனுடைய பேத்தியுடையது மகன் வழி பேத்தியாக சஸ்திகா நம் அனைவரின் பேத்தி. ஆமா, ரைட். உடல்நலம் நீலாயில் நிறை செல்லும் உயிர்ப்புகளும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும். ரொம்ப மகிழ்ச்சியை இன்னைக்கு பயிற்சி. நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க. நன்றி தன்மானம் சார். 10 கமெண்ட்மெண்ட்ஸு 10 கட்டளைகள் அப்படின்ற மாதிரி 3 டிக்ளரேஷன், டிசிஷன், டெடிகேஷன் இப்படி ரொம்ப சிறப்பாக இருந்தது பின்னோட்டங்களும். அந்த வகையில் இன்கால் மெசேஜுக்கு போகிறோம். தன்மானம் சார் நீங்கள் தான் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? நடக்கும்போது நடந்து செல்லுங்கள். ஒரு நிமிடம் நான் பேசிக்கலாமா ஐயா? சாரி சார். ஒரு நிமிஷம் பேசணும், கண்டிப்பா பேசணும். அன்புகளுமே அவர்களே, இன்றைய தொடக்கமே சென்னையை பற்றி சொன்ன மாதிரி ஐயா எல்லாரும் சொன்ன மாதிரி அது முழுமையா சென்னையை பற்றி தெரிஞ்ச மாதிரி ஒரு இது வந்துடுச்சு. நன்றி. அடுத்தது பொலிவாளர்களை அவரை பற்றி சொல்றதுக்கு எல்லாருக்கும் நம்ம என் பேத்தின்னு சொன்னோன்னே எல்லாரும் பேத்தின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவர் எல்லாருக்கும் தம்பி. ஆனா அவர் இன்னைக்கு மேஜர் ஆயிட்டாரு. எல்லாரோடைய மனசையும் திருடி வச்சிருக்காரு. இப்ப அவர் தான் ஒவ்வொருத்தரா மறுபடியும் கொடுக்கணும். அவர் எல்லாரோட மனதையும் அவர் திருடி அவர் வச்சிருக்காரு. இன்னைக்கு ஒன்னா கொடுத்துடணும் அவர் நமக்கு. அப்புறம் கொடுப்பாரு. அந்த என்ன சொல்றதுன்னே தெரியல. 3Dன்னு சொல்லப்ப நீல அகலத்தை விட ஆழம்னு சொல்லுவாங்க, உயரம்னு சொல்லுவாங்க. ஆழம்னு நான் எடுத்துக்கிற மாதிரி 3D அந்த மாதிரி கொண்டாந்து கொடுத்திருக்காரு. சொல்லுவதற்கு வார்த்தையே இல்லை. என்றும் அவர் நம் அனைவருக்கும் தம்பி தான்.
தம்பி அவர்களே, வாழ்க வளர்க. நன்றி. எல்லா நாளும் வருக, அனைத்து நாளும் வருக, அமுத ஊற்றை தருக. என் பேத்தி அல்ல, நம் பேத்திக்கு ஆசி கூறிய உங்கள் அனைவருக்கும் அன்பான நன்றியையும் வாழ்த்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. தாத்தாவுடைய சிறப்பான நன்றி உரையோட பின்னோட்டம் மிக சிறப்பு. சென்னையில் வந்து ட்ராம் ஓடும்போது நியூயார்க்கில் கூட ட்ராம் ஓடலை. ஆனால் இன்னைக்கு நியூயார்க் வந்து சென்னையை விட நகரங்கள் பட்டியலில் முந்தி நிற்குது. உலகத்தில் செகண்டு லாங்கஸ்ட் பீச் மெரினா கடற்கரை. எட்மூரில் இருக்க ஐ ஹாஸ்பிட்டல் வேர்ல்டில் செகண்டு ஐ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பல சிறப்புகள் சென்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து சென்னை பார்த்தீங்கன்னா 4 மெட்ரோ நகரங்களில் 4வது இடத்துல மிகப்பெரிய நகரமாக இருக்குது. டெல்லி வந்து தலைமை கமர்ஷியல் கேபிட்டல் பாம்பேவும், பழைய கேபிட்டல் கல்கத்தாவும், சென்னை வந்து மெடிக்கல் கேபிட்டலாக வளர்ந்து நிற்குது. இப்படி பல சிறப்புகளுடைய சென்னையில் வாழ வைக்கும் நம்மை அப்படின்னு போட்டு சார் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். சிவகணி மேடம் வந்து ஹாப்பி பர்த்டே சஷ்டிகா, ஆர்டி கங்க்ராச்சுலேஷன் டு மில்டன் சார் போட்டிருக்காங்க இன்கால் மெசேஜில். ஸோ இதோட நாம் இன்னைக்கு ஏற்புரைக்கு போகிறோம். ஐயா, உங்களுடைய ஏற்புரையை தரலாம். நன்றியா, வணக்கம். ஆரம்பாக்கம் அருணகிரி ஐயா, கல்கத்தா அருணகிரி ஐயா வந்து எங்களுடைய உள்ளத்தில் எப்போதும் இருக்கின்ற அருணகிரி ஐயாவுக்கு நன்றி. நம்முடைய நம் நட்பு நெறியில வந்து அக்கா இருக்காங்க நித்த தெய்வமா. அதே போல நட்பு நெறியுடைய தாத்தா வந்து வீரசேகரையா, நட்புடைய பேத்தி சஷ்டிகா. ஸோ சஷ்டிகாவுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து, எங்களுடைய எல்லோருடைய பேத்தியும் சொல்லிங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து என்னன்னா நீங்க வந்து இங்க எல்லாரையுமே தாத்தா வைக்கிட்டீங்க. சோ உங்களுடைய பரந்த உள்ளத்தை வந்து பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை. ஒரே ஒரு சின்ன ஒரு 1 மினிட் தியானம் மட்டும் ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. அது என்னன்னா, ஜஸ்ட் வந்து நம்ம ஆர்ச்சக்கரம் இதயத்தை நம்ம நெஞ்சி மேல கை வச்சுக்கலாம். நம்ம அந்த கை வச்சுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கிரீன் கலர், அந்த அங்கிருந்து ஒரு பசுமை நிறம், பச்சை நிறம், பச்சை மாமலை அது மாதிரி சொல்றாங்க இல்லையா, பச்சை நிறத்தை வந்து அங்கிருந்து போற மாதிரி. அதாவது முதல்ல வந்து எனக்குள்ள நான் வந்து பச்சை முழுவதும், என்னுடைய உடம்பு முழுவதும் வந்து பச்சை நிறமா ஆக்குபை பண்ற மாதிரி பண்ணிக்கணும். அப்புறம் வந்து என்னுடைய ரூம் முழுவதும் பச்சை நிறம் ஃபுல்லா ஐ வில் மெட்டரைஸ் கிரீன் கலர் வந்து ஷுட் பி ஃபில்டு இன் மை ரூம். அண்ட் தென் அந்த அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அது நம்ம வீடு முழுதும் பச்சை நிறம் வந்து நிரம்பணும். தென் இது தெருவுக்கு, நம்முடைய தெருவுக்கு நம்ம வந்து இதெல்லாம் மனசுல அப்படியே ஸ்பெண்ட் பண்றோம். அங்கிருந்து ஏதோ ஒரு ஆர்ச்சக்கரம் அந்த இதுல இருந்து இதயத்திலிருந்து போற மாதிரி நினைச்சுக்கிறோம். அப்படியே வெளியே போயிட்டு அந்த இடங்கள் எல்லா இடங்களுக்கும் போற மாதிரி அந்த தெருவுக்கு, அப்புறம் வந்து பக்கத்து தெரு, அந்த ஊர்கள், அப்புறம் வந்து நம்முடைய தமிழ்நாடு, சென்னை முழுதும், அப்புறம் வந்து பக்கத்துல இருக்க இடங்கள், நம்ம அருணகிரி சார் கல்கட்டா, அப்புறம் மகள் ஜனனி இருக்கிற ஜெய்ப்பூர், அப்புறம் வந்து எல்லா ஊருக்கும், அப்புறம் ஜோதி மேடம் இருக்க அமெரிக்கா, எல்லா ஊருக்கும் அது பச்சை நிறத்தை அனுப்புறோம். ஸோ அப்படியே நம்ம மனசுல அனுப்பிட்டே இருக்கும்போது அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அனுப்புறோம். செகண்ட் ஸ்டேஜ் அந்த அங்கிருந்து ரிசீவ் பண்ணுவோம். அமெரிக்கால இருந்து நம்ம, அதே போல மதுரையில இருந்து எல்லா இடங்கள்ல இருந்தும் அந்த பச்சை நிறத்தை அனுப்புறோம் இல்லையா, அனுப்பியிருக்கோம். அந்த இடத்துல அப்படியே நம்ம திருச்சிக்கு அனுப்பியிருக்கோம், எல்லா இடங்களும் அனுப்பியிருக்கோம். ஸோ அங்கிருந்து அப்படியே ரிசீவ் பண்ணும், பச்சை நிறம் நமக்கு திரும்பி வருது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றது, யூ கிவ் அண்ட் தென் ரிசீவ், இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஸோ when you do this with the breathing exercise ஓட செய்யலாம். இது 5 நிமிஷம் தான் ஆகும். இதை வந்து நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்றதும் நல்லது. ஸோ when we do that, it will be I have seen the lot of wonders in my life. இப்பதான் கத்துக்கின சமீபத்துல சக்ராஸ் தியானத்துல. So just I felt like sharing this with you. Thank you so much for all your kindness and எல்லா பின்னூட்டங்களும் என்னுடைய ஓட்டத்தை மேலும் வலு சேர்க்கும். அக்காவுக்கும் அதே போல தாத்தாவுக்கும், அப்புறம் இருக்கின்ற அனைவருக்கும், யூத்துக்கும், அப்புறம் இன்றைக்கு டெல்டாவில் இது பவர் ஆஃப் நவ் பற்றி பேச வாய்ப்பு தந்த விவேகானந்த ஐயாவுக்கும், தொடர்ந்து திருப்பாவை என்னிடம் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்த தளத்தில் இருக்கின்ற முத்துலட்சுமி மேடம், அதே மாதிரி எனக்கு திருப்பாவை கற்றுத்தந்த சிங்கம் ஸ்ரீவித்யா, அப்புறம் அந்த அதே போல நம்முடைய நண்பன் ஆச்சாரியனாக விளங்குகின்ற அவங்களுடைய சிங்கசீனுடைய மகன். அந்த நேரத்தில் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இந்த நேரத்தில் வந்து பாட்டுடைய தலைவனாக பாட்டு மீ பாவம் மீ சொல்லி லோகநாதன் ஐயாவுக்கும், அதே போல ராஜேந்திர ஐயாவுக்கும் 3D என்று சொல்லி 3D எஃபெக்ட் எல்லாம் சொன்னாரு. ஸோ இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. சிறப்பு. பாட்டும் நீங்களே, பாவமும் நீங்களே. ஸோ எல்லாமே சிறப்பாக இருந்தது. ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 120 வருடங்களுக்கு முன்னாடியே சென்னையில் வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்துட்டாங்க. இந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கிற அந்த தேவாலயம் பார்த்தீங்கன்னா 1500 கட்டின தேவாலயம். ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் அடிக்கடி குதிரையில் அந்த மவுண்ட்டுக்கு போயிட்டு வருவாங்க. அதனால தான் காரண பெயர் மவுண்ட் ரோடு அப்படின்னு சொல்கிறது. பாரிஸ் பிரான்ஸோட கேபிட்டல். ஆக்சுவலாக தாமஸ் பாரிஸ் என்ற ஒரு வியாபாரத்துக்காக கட்டின பில்டிங்கை ஒட்டி தான் அந்த பகுதிக்கு பாரிஸ் என்ற பெயரும் வந்தது. ஸோ அந்த வகையில் இன்றைய நிகழ்வு மிக சிறப்பாக இந்த நட்புலரி உறவுகளின் நன்மைக்கான வேண்டுதலோடு நிறைவு பெறுகிறது. உலகில் உள்ள எண்ணற்ற உயிர்களை